இந்த ரோ ஹவுஸ் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 14 வீடு இருக்குங்க. 7 வீடு பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேசிங்லயும், மிச்ச 7 வீடு பாத்தீங்க அப்படின்னா சவுத்துல ஈஸ்ட் ஃபேசிங்லயும் வந்து இருக்குங்க. இந்த போர்ட்டிகோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16க்கு 10 வித் போரோட வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, சம்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 லிட்டர். பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தம்பு ஸ்கூல் இருக்கு, சாய் வித்யா நிகேதன் ஸ்கூல் இருக்கு, அக்ஷரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்ல நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து டீக் வுட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்ட் காலேஜ் இருக்கு, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. உள்ள என்ட்ரானோ அப்படின்னா நல்ல வைடான பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டிவி யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபால் சீலிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்டோட. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். மீதி வந்து இவங்களே வந்து பேங்க் லோனும் வந்து பண்ணி கொடுத்துறாங்க. கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிகால் இருக்கு, LMW இருக்கு, சால்சர், இது மாதிரியான நிறைய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த சரௌண்டிங்ல இருக்கு. கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுலர் கிச்சன், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் போட்டு சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வித் சிம்னியோட உங்களுக்கு 10க்கு 10 சைஸ்ல இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16க்கு 10 உங்களுக்கு வார்ட்ரோப்போட வந்து கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட. பேங்க் லோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷத்தை எப்படி 15 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்றது அப்படின்றதையும் இவங்களே வந்து உங்களுக்கு சொல்லியும் தர்றாங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான லொகேஷன்ல தாங்க இருக்கும். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோ ஹவுஸ் வந்து சேலுக்கு இருக்குங்க. இந்த ரோ ஹவுஸை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இந்த கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லேஅவுட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சிட்டிங்க. இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் NHல மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த சைட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்துட்டாங்க. சுத்தி பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தாங்க. இந்த ரோ ஹவுஸ் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 14 வீடு இருக்குங்க. 7 வீடு பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேசிங்லயும், மிச்ச 7 வீடு பாத்தீங்க அப்படின்னா சவுத்துல ஈஸ்ட் ஃபேசிங்லயும் வந்து இருக்குங்க. வீட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸா லேட்டரா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க வீடு வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தம்பு ஸ்கூல் இருக்கு, சாய் வித்யா நிகேதன் ஸ்கூல் இருக்கு, அக்ஷரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்ட் காலேஜ் இருக்கு, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கார்னியா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்ல காலேஜஸ்மே வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வேலைக்கு போற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்ல நிறைய கம்பெனிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிகால் இருக்கு, LMW இருக்கு, சால்சர், இது மாதிரியான நிறைய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த சரௌண்டிங்ல இருக்கு. நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன், குடியிருப்புக்கு மத்தியில் தான் இந்த வீடுகளை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வீடு வாங்குறவங்களுக்கு பேசிக்கான அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தரமான தார் ரோடு கொடுத்துருக்காங்க, டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவென்யூ ட்ரீஸ் வந்து இருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங் ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 ஃபேஸ் EB லைனுமே வந்து ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷன் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படக்கூடிய எல்லா பேசிக்கான அம்யூனிட்டிஸுமே இந்த சைட்டுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோ ஹவுஸோட பில்டப் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பில்டப் ஏரியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1092 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத உள்ள போயிட்டு நான் லைவா காட்டுறேன். வீட்டோட ஃப்ரண்ட்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து கேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங்கோட வந்து உங்களுக்கு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16க்கு 10 வித் போரோட வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சம்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 லிட்டர். வீட்டோட ரைட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.5க்கு 4ங்க. இது வந்து ஒரு இந்தியன் டாய்லெட். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து டீக் வுட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்த் ஃபேசிங் ஹவுஸ். உள்ள என்ட்ரானோ அப்படின்னா நல்ல வைடான
பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டிவி யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபால் சீலிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லைட்டோட. ஸோ இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16க்கு 16 நல்ல வைடான ஹாலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஹாலில் இருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர் கிச்சன், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் போட்டு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வித் சிம்னியோட உங்களுக்கு 10க்கு 10 சைஸில் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு பூஜை யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜை யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10 உங்களுக்கு வார்ட்ரோப்போட வந்து கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட. இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10க்கு 4. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க வித் சிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. டைல்ஸுமே பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10. இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வார்ட்ரோப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபர்னிஷ்டுங்க. நீங்கள் உடனடியாக குடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 4. இப்போ உடனடியாக ரெடி டு மூவ்ல எனக்கு ஹவுஸ் வேணும், ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆப்டாகவும் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து டெரஸ்க்கு வந்து போய் பார்ப்போம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடியிருப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 லிட்டர் டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கான துணி துவைக்கிற கல் செட்டப்புமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி பாருங்கள், சுற்றி வெறும் குடியிருப்பு தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வீட்டை வந்து வாங்கினீங்க அப்படின்னா இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த லேஅவுட்டும் அமைஞ்சிருக்கு, இந்த வீடையும் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ விஷுவலில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் அப்ரூவல், இபி, போர் இது மாதிரியான எல்லா வசதிகளுமே உள்ளே இருக்கு. நீங்க நாளைக்கே வந்து கிரையம் பண்ணிட்டு உடனடியாக வந்து குடியேறலாம் இந்த வீட்டில். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹோமுங்க. ஸோ இந்த வீட்டுக்கு இவங்க கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 lakhsங்க. ஸோ உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். மீதி வந்து இவங்களே வந்து பேங்க் லோனும் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வருஷத்தை எப்படி 15 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இவங்களே வந்து உங்களுக்கு சொல்லியும் தர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டை உங்களுடைய பேரில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்கள் கையில் 10,000 ரூபாய் இருந்தால் போதும் இந்த வீட்டை வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பணமாக 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே லோன் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வீட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.